பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். தானியேல் 3வது அதிகாரம் வசனம் 17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளும் இல்லை என்று ராஜாவாகி உமக்கு தெரிந்து கடவது என்றார்கள். சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ தங்களுடைய ஜீவன் முடிய போகிறது என்கிற நிலைமையிலையும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்தார்கள். எதற்காகவும் நேபுகாத்நேச்சர் கொடுத்திருக்கிற அந்த பதவி, புகழ், பேர், அதற்காக தேவன் மேல வைராக்கியமாய் இருப்பதை அவங்க விட்டுவிடல. இன்னைக்கும் நாம சில சூழ்நிலைகள், சில சோதனைகள் நம்முடைய பாதையில வருகிறது. தேவனுக்கு நான் வைராக்கியமா இருக்கணும், கர்த்தருடைய பார்வையில பிரியமானதை செய்யணும், ஏசப்பா விரும்புகிறபடி இருக்கணும். அப்படி என்று இருக்க வேண்டிய நாம வைராக்கியமா இல்லாதபடி சுயத்தை பார்த்து, நான் இருக்கிற நிலைமை, நான் இருக்கிற இந்த வசதி, எனக்கு இருக்கிற இந்த பேர், இந்த காரியங்களை பார்த்து அநேக இடத்துல தேவனுக்காய் வைராக்கியமா இருப்பதில்லை. அந்த இடத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு எத்தனையோ ஜனங்கள் நேபுகாத்நேச்சர் கொடுக்கிற அந்த பேர், புகழ், வேலையில உயர்வில் இருக்கிறேன்னு சொல்லி தங்களை அடிபணிந்துட்டாங்க. தேவனுக்கு வைராக்கியமா இல்ல. இன்னைக்கு உலகம் கொடுக்கிற பேர், புகழ் இல்ல, மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கிற அந்தஸ்து நிமித்தமாய் ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு உண்மையா இல்லாதபடி, தேவனுக்கு வைராக்கியமா இல்லாதபடி, எந்த இடத்துல உண்மைக்கு நீங்கள் வைராக்கியமா இல்லையோ, எந்த இடத்துல தேவனுக்கு பிரியமான காரியத்தில் நீங்க வைராக்கியமா இல்லையோ, அந்த இடத்துல பொற்சிலைக்கு வணங்குகிற, பணிந்து கொள்ளுகிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து போறீங்க. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த இடமா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் விரும்பாத காரியம், தேவன் அருவருக்கிற காரியம், தேவனுக்கு இதுல விருப்பம் இல்லை. ஆனால் நான் என்ன செய்ய? நான் இந்த இடத்துல வணங்கலினா, நான் அந்த இடத்துல கூட நிக்கலினா என் பதவி போயிரும். பதவி, பேர், புகழ், ஆசை, அந்தஸ்து, இதற்காக தேவனை இழக்கிற, தேவனுக்கு மிக வைராக்கியமா இல்லாமல் இருக்கிற சந்ததியே தேவ சமூகத்தில் உங்களை ஆலோசித்து பார்க்கணும். இருக்கிறது ஒரே ஜீவன், அந்த ஜீவன் ஆண்டவருக்காக தான் போகணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல தேவனுக்காய் வைராக்கியமாய் ஓடுகிறவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்காய் சாதிக்க முடியும். அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறவர்கள் மேலதான் கர்த்தருடைய மகிமையான அபிஷேகம் கடந்து வரும். அப்படி தேவனுக்காய் வைராக்கியமா இருக்கிறவர்களை நம்பித்தான் தேவன் பரலோகத்தின் தரிசனத்தை கொடுப்பார். அக்கினி வருகிறது, எனக்கு முன்பாக அக்கினி ஜுவாலை இருக்கிறது, அதை பார்த்து பயந்து ஓடி இருந்தா அவர்கள் மேல பெரிய ஆசீர்வாதம், பெரிய வல்லமை வந்திருக்காது. இன்னைக்கு நீங்க கடந்து போற ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு என்று பெரிய காரியங்கள் செய்யணுமா, பரத்தின் தரிசனம் உங்களை சந்திக்கணுமா, சந்ததியின் ஆசீர்வாதம் உங்க சந்ததியில, குடும்பத்தில் தங்கி இருக்கணுமா, கர்த்தருக்காய் வைராக்கியமா இருங்க. எந்த இடமா இருந்தாலும் தேவனுக்காய் பற்றிய அக்கினியாய், எதுவரினும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு முடிவு, தேவனுக்கு பிரியமில்லாத சம்பவங்கள் எதுவா இருந்தாலும் விலகி இருப்பேன், வணங்க மாட்டேன். வைராக்கியமா இருங்க. கர்த்தருக்காய் இருக்கிற வைராக்கியத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களுக்காக உங்களை பயன்படுத்துவார். சந்ததியின் ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்தின் மேல முத்தரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். God bless you.